பாகற்காயை விரும்பி சாப்பிட்றவங்களுக்காக ஒரு 3 டிஷ்ஷு பாகற்காயில் செஞ்சுருக்கோம். என்னென்னன்னு பார்க்கலாம். பாகற்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் தொக்கு, பாவக்காய் பொரியல், இந்த 3ம் செஞ்சுருக்கிறேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்குறோம். அதுக்கு கொஞ்சம் பாவக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 பல் பூண்டு போதுமானது. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் போட்டுட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு அதில் நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த பாகற்காயையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ பூண்டு சேர்த்தாச்சு. பாகற்காயை போட்டுக்கோங்க. நான் அளவாக தான் செஞ்சுருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன பாகற்காயை வச்சு நீங்கள் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியெல்லாம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த உப்புலேயே இந்த பாகற்காயும் இந்த பாகற்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளியை போடுங்க. பாவக்காயும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதை லேசாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா பாவக்காய் வேகிறதுக்குள்ளே நீங்கள் புளி ஊற்றுனீங்கன்னா அதுக்கப்புறம் அது வேகாமல் போயிடும். ஓரளவு இது சாஃப்டாக வேகிற அளவுக்கு அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. சிலர் காரம் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பாங்க. ஆனால் நான் வெல்லம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பே போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறேன் நான். வெல்லம் வேணுங்கிறவங்க கொஞ்சமாக வேணால் அதை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஊற்றி அதை கொஞ்சம் மூடி வச்சிங்கனாக்கா அது நல்லா கொதித்து இந்த மாதிரி வற்றி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மல்லித்தழையை தூவி இறக்கி வச்சிடலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு புளி தேவையில்லை. மற்றபடி பாவக்காய், வெங்காயம் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். பச்சை மிளகாயும் போடலை. அது மாதிரி பூண்டு 2-3 பல், கொஞ்சம் தக்காளி. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். சீரகம் போடலை. வெங்காயம், பச்சை மிளகாயும் விட்டுருக்கிறேன் நான். ஏன்னு சொன்னால் மிளகாய் பொடி போட போகிறோம். பச்சை மிளகாய் போடாமல் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது 1/2 டீஸ்பூன் சைஸு. அதனால் இதில் 1 போட்டிருக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து பாகற்காயையும் சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா அது அந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா வெந்துடும். அறுசுவைகளில் கசப்பும் ஒரு சுவை. அதனால பாவக்காயை விரும்புகிறவங்க அதை எப்போயாவது இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ பாவக்காயை அந்த கரண்டியை வச்சு லேசாக கட் பண்ணி பார்த்திங்கன்னா அது வெந்திருக்காங்கிறது தெரிஞ்சு போகும். இந்த ஸ்டேஜில் இதில் தக்காளியை போடுறீங்க. நல்லா கனிஞ்ச தக்காளியாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி அது ஒன்று சேர்ந்து வரணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தழை போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அந்த பாவக்காய் தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பு சாதம் அல்லது பருப்பு ரசம் இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் இதை நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்து பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். இந்த பாவக்காய் பொரியலுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், பாவக்காய் மட்டும்தான் கட் பண்ணி போடுறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயும்
ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வேணும்னா ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா கடைசியாக கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இந்த மாதிரி பாகக்காயை நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உப்பில் அது வதங்கிடும். கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னாக்கா போதும். தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நைஸாக நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் நேரத்தில் அது நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன் பூண்டுக்கு பதிலாக. இது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தேங்காய் துருவி போட்டு அப்படியே இறக்கிட்டோன்னா அந்த பாவக்காய் பொரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். பாவக்காயை விரும்பி சாப்பிட்றவங்க இதில் எதுனாலும் ஒன்று நீங்கள் செய்து பாருங்கள்.